பாசிச பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா விமர்சித்தார். வாக்களிக்க தவறினால் அயோத்தியை மட்டுமல்ல ஆண்டவரையும் பாஜக கைவிட்டுவிடும் என மதுரை எம்பி சு வெங்கடேசனும் விமர்சித்தார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர் ஆர் ராசா உரையாற்றினார். அப்போது இந்த தேர்தலில் பாசிச பாஜகவுக்கு திராவிடமன் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கொடுத்த கேரண்டியை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை அல்ல 2 முறை நிராகரித்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். 7 times he came. 8 times he came. But nothing. 0 out of 0. What does it mean? What does it mean? Whatever be the celebrations, whatever be the assurance, whatever be the long promises that has been given through this parliament, through outside, is not acceptable to the people of Tamil Nadu, not once, twice. பிரதமர் மோடியிடம் கடவுளுக்கான எந்த தகுதியும் இல்லை என்றும் கூறினார். We are not against God. If you say love is the God, if you say fraternity is the God, if you say something humanity is God, yes, we want to see. Even we are ready to accept Modi as a God man, provided you should be having such a qualification. The problem is you are having no such qualification, we cannot believe it. இதேபோல் மதுரை எம்பி மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சு வெங்கடேசன் வாக்களிக்காவிட்டால் பாஜக அயோத்தியையும் கைவிடும் ஆண்டவனையும் கைவிடும் என்பதைத்தான் குடியரசுத் தலைவர் உரை தெளிவுபடுத்துகிறது என தெரிவித்தார். முழுக்க முழுக்க அயோத்தியை பற்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையில் அயோத்தி என்ற சொல்லே இல்லை. உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள், ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள தீர்ப்பு. தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள், விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள். விரைவில் ஜெகநாதரும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் மகுவா மொய்த்ரா பேசுவதற்காக சபாநாயகர் பெயர் அறிவித்தவுடன் பிரதமர் மோடி அவையில் இருந்து வெளியேறினார். அப்போது பேசத் தொடங்கிய மகுவா மொய்த்ரா பிரதமர் மோடியை அழைத்து தனது உரையை கேட்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். श्रीमती महुआ मोइत्रा. Thank you. Honorable Speaker, sir, my esteemed colleagues in the 18th Lok Sabha, I stand here on behalf of my party. Pradhan, Mr. Prime Minister, Honorable Prime Minister, I would really request you, since you've been here for the better half of 1 hour, ये भी सुनते हुए जाइए सर, डरिए मत सर, डरिए मत. தொடர்ந்து பேசிய மொய்த்ரா குடியரசுத் தலைவருக்கு பழைய உரைகளை கட் அண்ட் பேஸ்ட் செய்து கொடுத்து அவரை பாஜக அவமானப்படுத்தி விட்டதாக கூறினார். Especially for the speech writers of the Honorable President's address, the speech that the Honorable President read out, she said, the people of India have elected a stable government with a clear majority. Please do not embarrass the office of the President by using poorly edited cut and paste versions of old speeches. This is not a stable government. It depends on multiple allies with a history of U-turns. It has not got a simple majority. The BJP is 32 short of 272. வேலூர் எம்பி திமுக உறுப்பினர் கதிர் ஆனந்த் தனது உரையின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல விரும்பும் வேளையில் அதற்கு மத்திய அரசு ஆதரவளிக்கவில்லை என்று கவலை தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு மாநிலங்களின் நலத்திட்டங்கள் மீது பாரபட்சமில்லாமல் ஆதரவளித்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டார்.